கமல் ராஜபக்சே என் தாய் தந்தை போன்றவன் ஒருத்தன் சொல்றான். இங்க வந்து ஈழத்து மக்கள் காட்டி கொடுக்கப்பட்டு துரோகத்தால வீழ்த்தப்பட்டாங்க. அப்படி காட்டி கொடுக்கப்பட்டு துரோகத்தால வீழ்த்தப்பட்ட வழியை விஜய் அவர்கள் பேசல, சீமான் அவர்கள் பேசி ஓட்டு வாங்குறாரு அப்படின்னு குற்றச்சாட்டாரு. காட்டி கொடுக்கப்பட்டு துரோகத்தால வீழ்த்தப்பட்டாங்களே, யாரால காட்டி கொடுக்கப்பட்டாங்க? காட்டி கொடுக்கப்பட்டதே இவங்க அப்பாவால தான். யாரு? அர்ஜுனா ராமநாதன் பொருள் பேர் ராமநாதன். அந்த ராமநாதன் யாழ்ப்பாணத்துல ஒரு கான்ஸ்டபிள். அந்த கான்ஸ்டபிள் தேச துரோகம் செய்தார் என்று புலிகளால் தண்டிக்கப்பட்டவர். புலிகளால் தண்டிக்கப்பட்டவருடைய மகன் தமிழீழத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் புலிகளுக்கும் அமைப்புக்கும் தலைவனுக்கும் உண்மையா இருப்பானா? அந்த புலிகளையும் அந்த தலைவனையும் அந்த தமிழ் தேசியம் தூக்கி நிறுத்துற சீமானுக்கு உண்மையாக சீமான் செய்யற அரசியல் சரி அப்படின்னு பேசுவாரா? உங்களுடைய தாய் தந்தைன்னு சொல்றீங்க இல்லையா, உங்க அப்பா ராமநாதன், ஆனா இவர் அப்பாவை ராஜபக்சே சொல்றாரு. யார் அப்பான்னு தெரியல எனக்கு. சோனியா காந்தி விரும்பிய போர், ராகுல் காந்தி விரும்பிய போர், பிரியங்கா காந்தி விரும்பிய போர். அந்த ராகுல் காந்தி, அந்த சோனியா காந்தி, அந்த பிரியங்கா காந்தி இருக்கிற காங்கிரஸ் கட்சியோடு இன்னைக்கு தாவேகா கூட்டணி வைத்து ஆட்சி அதிகாரத்தை, அதாவது தேர்தலுக்கு பிறகு கூட்டணி வைத்து ஆட்சி அதிகாரத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அந்த காங்கிரஸோடு கூட்டணி வைக்க தாவேகா கொடுத்து கேள்வி கேட்க வக்கற்ற, துப்பற்ற, தெம்பற்ற, திராணியற்ற, துணிச்சலற்ற, ஆண்மையற்ற, தமிழ் பற்றற்ற, தமிழில பற்றற்ற இந்த அர்ஜுனா ராமநாதன் சீமானை பேசுறதுக்கு நாக்கு கூசலையா, வாய் கூசலையா உங்களுக்கு? இன்னைக்கும் எதற்காக நீங்க தலைவரை வந்து ஆதரிச்சாங்க பேசுறீங்களா? அந்த நேரத்தில் தடை ஏன்? இந்தியாவோட தடை. இந்த தடையை உடைக்க வேண்டும், எங்களுடைய தமிழக மக்கள் இங்கே வந்து செல்ல வேண்டும், அதற்காக விடுதலை புலிகள் மீதான தடையை உடைக்க வேண்டும். அர்ஜுனா ராமநாதன் பேசுவாரா? சீமான் பேசுவாரு. என் தலைவன் பிரபாகரன், என்னுடைய ஒரே தலைவன் பிரபாகரன், தமிழீழ தலைவன் தான் என்னுடைய தலைவன் என்று சீமான் பேசுவார். அர்ஜுனா ராமநாதன் பேசுவாரா? தமிழ்நாட்டில் நின்று பேசுவாரா? பேச முடியும் உனக்கு? பேசுகிற துணிச்சலும் தெம்பு உனக்கு இருக்கா? மாவீரர்கள் பேரை உச்சரிப்பதற்கு அர்ஜுனா ராமநாதனுக்கு முதல்ல ஒரு தகுதி இருக்கா? இத்தனை ஆண்டுகள் நடந்துருச்சு, எத்தனை மாவீரர் நாட்கள், அந்த மாவீரர் நாள் என்னைக்காவது அர்ஜுனா ராமன் கலந்து கொண்டது? அதெல்லாம் வேண்டாம். போரில் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கும் ஈழத்தில் இருக்காங்க, காணாமல் போன இருக்காங்க. செம்மணி புதைகுழி வெளியே வந்துச்சு, அது குறித்து என்னைக்காவது இந்த அர்ஜுனா ராமநாதன் பேசியிருக்காரா? அதுக்கான போராட்டங்கள் ஈடுபட்டிருக்காரா? அதுக்கு இன்னும் வந்து அரசு சரியான நடவடிக்கை எடுக்கணும் குற்றச்சாட்டு இருக்கு, அது குறித்து என்னைக்காவது பேசியிருக்காரா? இங்க சிறப்பு முகாமை மூட வேண்டும். இன்னைக்கும் திபெத்திலிருந்து வர மக்களுக்கு தேனும் தினைமாவும் கொடுக்கக்கூடிய இந்திய அரசு ஈழத்திலிருந்து தொப்புள் உறவுகளை அடைத்து வைக்கிறது என்று தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியுடன் சீமானும் பேசிக் கொண்டிருக்காங்க. அதை அர்ஜுனா ராமநாதன் பேசுவாரா? அதை விஜய் அவர்கள்ட்ட கோரிக்கையா வைப்பாரா? அவர் எப்படி கொண்டு போறாருன்னா, சிங்கள காடையர்கள் நடத்திய போறான். சிங்கள காடையர்களால் அழைக்கப்பட்டாங்க. அந்த சிங்கள காடையர்களை, சிங்கள ராணுவ வீரர்களை இயக்கியது யாரு? எதுக்கு ராஜபக்சே வந்து தரையில முத்தமிட்டு படுத்தாரு? ராஜபக்சே குடும்பத்தோட கைகோர்த்துக்கிற ஒருத்தன், ராஜபக்சே மகனோட பாராளுமன்றத்தில் கைகோர்த்துக்கிற, ராஜபக்சே மகனால் இயக்கப்படுகிற ஒருத்தர், ராஜபக்சே மகனுடைய கைக்கூலி, ராஜபக்சே மகன்கிட்ட வாங்கி திங்கிற ஒரு எச்சி புறப்பு. நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்த தமிழீழ தலைவரை தலைவனாக கட்டமைத்து விழுந்த புலிக்கொடியை மேலே தூக்கி இன்னைக்கு உலக தமிழர்கள் ஓரளவுக்கு தமிழீழம் குறித்தும் தமிழ் தேசியம் குறித்தும் சிந்திப்பதை விடாமல் பேசிக் கொண்டிருக்கிற சீமானை பற்றி பேசிட்டு சுதந்திரமா நடமாடிக்கிறீங்களே, இது இருக்கு தெரியுமில்ல? நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய ஜனநாயக கட்சி. சீமானவர்களை காயப்படுத்தணும், சீமானவர்களை விமர்சனப்படுத்தணும். உங்க அப்பனுக்கு அப்பெல்லாம் விமர்சனம் பண்ணி போயிட்டான், சரியா? நீங்க விமர்சனம் பண்ணி ஒன்றாக போறது இல்லை. ஆனா உங்களை போன்றவர்களுக்கு காலம் பதில் சொல்லாது, நாங்களே பதில் சொல்லுவோம். காலம் காத்திருந்து பதில் சொல்லுவோம். நாங்க பார்த்துட்டு ஒதுங்கலாம் போக மாட்டோம், உங்களுக்கு நாங்களே பதில் சொல்லுவோம். அது சொல்லி சாட்டை என்ன வந்து என்னை வந்து நேர்காணல் எடுப்பாரா? நான் இங்கே தான் உட்காந்துக்கிறேன், அண்ணா நகரில் வாங்குறேன், உட்காந்து பேசுவோம். ஒன்று எதுவுமே உங்களுக்கு நீங்க எப்படி வந்தீங்களா போட்டு அப்படியே உங்க அனுப்பி வைக்கிறோம். வாங்க, என்ன நடந்துச்சு, யார் நடந்துச்சு, யாரால் அந்த இனப்படுகொலை நடந்துச்சு பேச தயாரா இருக்கீங்களா? யார் யார் இனப்படுகொலை செய்தாங்கன்னு பேச தயாரா இருக்கீங்களா? காங்கிரஸோட ரோல் என்ன அப்படிங்கிறத பேச தயாரா இருப்போமா? இல்ல ராஜபக்சே குடும்பத்துக்கு என்ன பங்கு, ராஜபக்சே குடும்பத்துக்கு உங்களுக்கு என்ன பங்கு, நம்ம ராஜபக்சே உங்களுக்கு என்ன தொடர்பு என்பதை பேசுவோம். இல்ல உங்க அப்பா தேச துரோக வழக்குல எப்படி இல்லாமல் ஆனாரு, ஏன் தேச துரோகியா மாறினாரு என்பதை பத்தி பேசுவோமா? 16 ஆண்டு காலமாக சீமானவர்கள் தமிழீழ கொள்கையிலிருந்து ஒரு துளி கூட மாறுபடல. ஆனா தமிழ்நாட்டில் அவர் நடத்தாத போராட்டம் கிடையாது, தமிழ்நாட்டில் அவர் பேசாத பிரச்சனை கிடையாது. ஆற்றுமல் கொலை தொடங்கி, கனிமூல கொலை தொடங்கி, பரந்தூர் தொடங்கி, தூய்மை பணியாளர் பிரச்சனை தொடங்கி, மீத்தேன் திட்டம், ஹைட்ரோகார்பன் திட்டம், எல்லா போராட்டத்தையும் நிற்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே பேசுறாப்ல, தமிழ் தான் பேசுறாப்ல. அப்படி அண்ணன் சீமானுடைய பேச்சையும் கேட்கல, யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தூக்கிட்டு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க.